அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையம் வழங்கும் வேளாண் திருவிழா 2014 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். நமக்கு உணவு அளிக்கக்கூடிய அந்த பெருமை மிகுந்த வேளாண்மையாளர்கள் மத்தியில் நாங்கள் இருக்கிறோம் என்பது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. வாழ்க்கையில் எது முக்கியம் என்று கேட்டால் சுவாசம் முக்கியம் என்பார்கள் ஒரு சிலர், செல்வம் முக்கியம் என்பார்கள், கல்வி முக்கியம் என்பார்கள். ஆனால் இந்த பூமியில் பிறந்த எல்லோருக்கும் அதிக முக்கியமாக ஒன்று வேண்டும் என்றால் அது உணவு மட்டும்தான். அது ஓருயிர் ஜீவராசியிலிருந்து 6 உயிர் மனிதர்கள் வரைக்கும் எல்லோருக்கும் 3 வேளை மட்டுமல்ல, ஒரு சிலர் அதை விட ஜாஸ்தியா சாப்பிடுவோம். எனவே இப்படியாக எல்லோருக்கும் அதிகமாக தேவைப்படுவது உணவு மட்டும்தான். அப்படி உலகத்துக்கே உணவை தயாரித்து அளித்துக் கொண்டிருக்கின்ற அமுத சுரபிகளாகிய நீங்கள் எல்லோரும் நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிலையத்திற்கு வந்திருப்பது எங்களுக்கான பெருமை என்றுதான் நான் நிச்சயமாக சொல்லுவேன். மரத்துல விழுகிற மட்டை வருஷத்துக்கு 5 மட்டை தான் விழுகுது. அதை நம்ம பிறக்கி அதை பிளேட்டுகளாவோ கப்பாவோ ஸ்பூனோ மதிப்பு கூட்டும் போது நம்மளுடைய மதிப்பு ஏறுது. மதிப்பு கூட்டுற மிஷினை வாங்குறவங்க தந்திர உள்ளவங்களே நல்லா பழச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்க்க மாட்டது போக நாங்கள் வாழை பட்டையை கயிறா திரிக்கிறதுக்கு ஒரு யுக்தி கண்டுபிடிச்சிருக்கோம். மேனுவல் மிஷின் நீங்க பார்த்துருப்பீங்க, கயிறு திரிக்கிற மாதிரி. அதையே உற்பத்தி திறன் கூட்டுற மாதிரி ஒரே நாளைக்கு 5000 மீட்டர் தயாரிக்கிற மாதிரி பவர் ஆப்ரேட்டட் மிஷின் கண்டுபிடிச்சிருக்கோம். அது புதிய கண்டுபிடிப்பு, புதிய யுக்தி, புதிய இன்னோவேஷன் சொல்லிட்டு பரிசு வாங்கியிருக்கோம். அந்த இயந்திரம் இந்தோனேசியாவோட போட்டி போட போகுது. இந்தோனேசியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளுமே இயற்கை சூழல் சார்ந்த வீடாக இருக்கும். இங்கேதான் பிளாஸ்டிக் அதிகமாக பார்க்க முடியுது. அங்கே எந்த வீட்டோட கதவுனாலும் ஜன்னல் சரி பர்னிச்சர்னாலும் சரி எல்லாமே வாழை நாரை தான் பயன்படுத்துவாங்க அங்கே அதிகமாக. இங்கே வாழை நாரை இப்போதான் அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். அப்போ வாழை நார் செஞ்ச பொருட்கள் ஏதாவது பார்க்கலாமான்னா நீங்கள் இங்கே கோயம்புத்தூர்லேயே கூட பார்க்கலாம். ஆனால் அந்த ஃபர்னிச்சர்லாம் பார்த்தீங்கன்னா இந்தோனேசியாவிலேருந்து அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. 4 சேரு ஒரு டீப்பாய் தான் 80,000 ரூபா சொல்கிறாங்க. இங்கே கோயம்புத்தூர் மாநகராட்சி கலையரங்கத்துக்கு ஆப்போசிட்டில் அதில் நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். மாடியில் வச்சுருப்பாங்க. 80,000 ரூபாய்க்கு இருக்கிற பொருளை நம்ம கல்லூரி வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் போனால் பார்த்த பிடிவாதமாக வாங்கிக்கிறாங்க. இன்னும் இவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ நேர்த்தியாக இருக்குன்ட்டு. ஏன்னா வாழை நாரில் செஞ்ச பொருட்கள் எல்லாமே அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும். வாழை நார் மகாலட்சுமி உறைவிடம்னு சொல்லுவாங்க. அதனால வாழை நாரில் செஞ்ச பொருட்கள் எதுவுமே வாங்கிக்கிறாங்க மக்கள். இப்போ வாழை நாரில் நாங்கள் கயிறா செஞ்சு அதாவது சின்ன சின்ன பேஸ்கெட்ஸு, கூடைகள், பழக்கூடைகள், கைவினைப் பொருட்கள், கலைப்பொருள் ஒவ்வொன்றும் அறிமுகப்படுத்திட்டு வரோம். அந்த வாழை நார் ஃபைலை எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கேட்குறாங்க. எங்களால் சப்ளை பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு தேவைகள் இருக்கு. ஆனால் தொழில் முனைவர்கள் அது இங்கே உள்ள பற்றாக்குறை. அதாவது நீங்கள் இங்கே கருத்தரங்கு வந்திருக்கவங்கெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அதுக்கு பயிற்சி பெற்று நீங்களும் வாழை நாரை மேட்டா தயாரித்து அதில் கலைப்பொருட்கள், கைப்பொருட்கள் எத்தனையோ செய்யலாம். பேக் பண்ணலாம், ஃபைல் பண்ணலாம், பென் ஸ்டாண்டு பண்ணலாம். அப்படி ஆயிரக்கணக்கான பொருட்களை தயாரிக்கலாம். இப்போ வாழை நார்லேருந்து செஞ்ச எந்த பொருள்னாலும் இங்கே கோயம்புத்தூரில் ஒரு கண்காட்சியில் கொண்டு வச்சோம்னா 10 நாளாக ஓடிடுது. நாங்கள் கொடிசியால அரங்கு அமைச்சிருந்தோம். அந்த அரங்கில் பார்த்தீங்கன்னா 1,5 லட்சம் ரூபாய்க்கு பொருள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். 1,5 லட்சம் ரூபாய் பொருள் கம்ப்ளீட்டாக வித்துருச்சு. நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது வெறும் ஆளாக தான் வந்தோம். எல்லா பொருளும் வித்துருது. வாபுசி கலையரங்கத்தில் கூட சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு கைத்தற பொருட்கள் கண்காட்சி நடந்துச்சு. அங்கேயே வச்சுருந்தோம். 50,000 ரூபாய்க்கு விற்றுருக்கோம் 10 நாளில். அப்போ இந்த வாழை நார் கைவினைப் பொருள்களுக்கு எங்கே பார்த்தாலும் நல்ல வரவேற்பு இருக்கு. வாழை நாரை கொண்டு நம்ம வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா வாழை நாரை வச்சு வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சேரு, ஃபர்னிச்சர், ஏன் தேர் வடை இருக்கிறது கூட செய்யலாம். வியட்நாம்ல கோவிலில் தேர் வடை இருக்கிறதுக்கு இங்கே மாதிரி கயிறை பயன்படுத்தணும். கை நம்ம தென்னைநார் கயிறு கையில தான் முள்ளு மாதிரி குத்தும். ஆனால் வாழை நார் கயிறு அப்படி இருக்காது. இன்னும் அதோடைய வாழ்நாளும் அதிகம் வாழை நார் கயிறு. இந்த வாழை நாரை வச்சு வேற என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா வாழை நாரில் காகிதங்கள் தயாரிக்கலாம். அந்த வாழை நார் காகிதத்துக்கு மிகப்பெரிய சந்தை இருக்கு. எங்கள்கிட்ட டன் கணக்கில் கேட்டு ஆர்டர்ஸ் வருது. ஆனால் அந்த அளவுக்கு எங்களுக்கு நார் கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப விவசாயிகள் அறுவடைக்கு பின்னாடி வேஸ்ட் ஆகும் இல்லையா, அந்த மரத்தை நாரை எடுக்கலாம். அதுக்கு ஒரு இயந்திரம் நாங்கள் வச்சிருக்கோம். அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்லேயே பண்ண மிஷின் இருக்கு, வாழை நார் இயந்திரம். அந்த மிஷினில் கொடுத்து இழுத்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபைபர் ஆகிடும். அந்த ஃபைபரை எங்கே போய் விற்கிறதுன்னு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. நாங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கிறவங்க நாங்களே பைபேக் எடுத்துக்கிறோம். அந்த பைபேக் எவ்வளோ நாள் தேவைப்படுது.
டன்னு கணக்கில் கொடுத்தா கூட எடுத்துக்கிறோம். அந்த அளவுக்கு வாண்டட் இருக்கு. அதை வந்து எடுத்துட்டு நாங்கள் அடுத்த ஸ்டேஜில் மட்டும் மேட்டா கன்வெர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கலை பொருட்களாக பண்ணுறோம். சென்னையிலிருந்து வந்திருக்க நண்பர்கள் தொடர்ந்து பேசுறாங்க. அவங்கள பற்றி அறிமுகப்படுத்திட்டு, நான் சென்னை நார்த் சென்னையிலிருந்து நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் எல்லாரும் ஒரு தொண்டு நிறுவனத்தை சார்ந்தவர்கள். இந்த தொண்டு நிறுவனத்தில் வந்து நிறைய பிள்ளைகள், கைவிடப்பட்டவர்கள் நிறைய பேருக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்டவர்களுக்கு வந்து என்ன ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது ஈகோ ஃப்ரெண்ட்லி ட்ரைனிங்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா சென்னையை பொறுத்தவரைக்கும் ஃபுல்லாக மிஷினரி, லைக் எல்லாருமே வந்து மிஷின் மைண்ட் ஆயிடுச்சு. லைக் காலையில் போகணும், ஈவினிங் வரணும், பணம் சம்பாதிக்கணும், இது மட்டும்தான் நோக்கம். வேற என்ன பண்ணணும், சமுதாயத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற நோக்கம் யாருக்குமே இல்லாமல் இருக்கு. ஸோ நாங்கள் என்ன யோசிச்சிருக்கோம் அப்படின்னா, வீட்டில் இருக்கிறவங்க படிக்க முடியாத பிள்ளைங்களுக்கு கைவேலை பொருட்கள், ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ், இது மாதிரி பொருட்களை வந்து செய்து லைக் இதை வந்து நாங்களே மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுதான் வந்து எங்களோட தொழில்நுட்பத்தோட முக்கிய நோக்கமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நாங்க வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு சர்வே ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். லைக் வரப்போற காலத்துல வந்து லைக் குப்பைகளை எடுத்து அதுல இருந்து ஆர்கானிக் மெனூர் அப்படின்னா உரம், அந்த உரத்தை வந்து எப்படி பண்ணி அதை வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சர்வே எடுத்துட்டு இருக்கோம். அதுவும் குறுகிய காலத்துல நாங்க ஆரம்பிக்க இருக்கிறோம். வாலிபர்களுக்கு இது முக்கியமா நாங்க யார்கிட்ட பண்ண போறோம் அப்படின்னா இளைஞர் யூத்ஸ் கிட்ட வந்து இதை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வச்சு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி தேனி வளர்ப்பை ஊக்குவிக்கிறோம். அதாவது வீட்டில் டிவி பெட்டி இருக்குதோ இல்லையா கவலையும் இல்லை, ஆனால் கண்டிப்பாக ஒரு தேனி பெட்டியை வளர்க்கணுன்றத ஒரு பிரச்சாரமாக வச்சுட்டு இருக்கோம். தேனீக்கள் மட்டும் பூமியில் இல்லைன்னா 5 வருஷம் கழிச்சு மனிதர்கள் கூட காணாமல் போயிடல. இதுக்கு மேலே என்ன வேலை சொல்லணும்? ஏன்னா அப்படி அதுல என்ன சிறப்பு அப்படின்னா, அந்த தாவரங்களுக்கு பாலினேஷன் பண்ணுது பார்த்தீங்க இல்லையா, அயல் மகரந்த சேர்க்கை, அந்த அற்புதமான புனித பணியை செய்யறதுக்கு தேனீக்களாலேயே ஈக்களாலேயே பண்ண முடியும். அந்த ஈக்கள் மட்டும் அந்த அயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லக்கூடிய இதை வந்து பண்ணலைன்னா பூமியில எந்த தாவரங்களும் உணவு உற்பத்தியை குறைச்சிடும். அதுக்கப்புறம் உணவு இல்லாட்டி மனுஷன் எப்படி வாழ முடியும்? தேனி பெட்டி இருக்குதோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பா ஒரு தேனி பெட்டி இருக்கணும். அப்ப தேனி பெட்டி இருந்தால் என்னென்ன நன்மைகள்னா, தேனி பெட்டி இருக்கும்போது நீங்க மருத்துவர் கொடுக்க வேண்டிய காசெல்லாம் உங்களுக்கு மிச்சமாயிருது. அது வந்து எப்படி மாசத்துக்கு ஒரு லிட்டர் தேனாவது உங்களுக்கு ப்ரொக்யூர் பண்ணி தரும். உழைக்கிறது கூட தேனீக்கள், உட்கார்ந்து சாப்பிடுறதா மனிதர்கள். நீ நம்ம போய் உழைக்க போறோம். 1 லிட்டர் தேனை பார்த்தீங்கன்னா 80 லட்சம் மலர்களுடைய மகரந்தம் இருக்குங்க. அந்த மலர்கள் வந்து மருத்துவ பண்புகள் வாய்ந்த மகரந்தம். அதை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு அருமையா சொல்லிட்டே போன பெருமையா எல்லா நோயும் போக்கிறோம். தொடர்ந்து நமது நிலையத்தினுடைய பொறியியல் தலைவர் களஞ்சோழியன் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றோம். இந்த விழாவை மிகவும் சிறப்பாக அமைய எங்கள் தொழில்நுட்பத்துறையும் நிகழ்ச்சி துறையும் இணைந்து நடத்தும் இந்த விழாவிற்கு அனைவருடைய ஒத்துழைப்பும் தந்து நன்றாக நடத்துவதற்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலாக வேளாண்மை இல்லைன்னா எதுவுமே இல்லை. இன்னைக்கு நமக்கு உணவு தான் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தலைவர் சொன்னாங்க. அதுவும் நிச்சயமான ஒன்று. உணவு இல்லையே நாம் இல்லை அப்படிங்கிற உண்மைதான். அந்த வேளாண்மையில் தங்களுடைய கருத்துக்களை பரிமாற வந்திருக்கும் வேளாண்மையாளர்களை வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி வருகிறேன். நமது அன்பு சுந்தரானந்தம் சுவாமிகள் அதற்கான விடைகள் கண்டிப்பாக உங்களுக்கு வழங்குவார். கொட்டுவதிலே இருந்து தடுப்பதற்கு எளிய முறைகள் உண்டு. தேனீ கொட்டாமல் இருக்க வேண்டுமானால் இயற்கையான மூலிகை வனப்பொருட்களை இயற்கையான மூலிகை பொருட்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் நீங்க பெர்ஃபியூம்ஸ் எல்லாம் அடிச்சிருந்தாலே கொட்டிடும். நாம் எல்லாம் இந்த ரசாயன பொருட்களையோ பூச்சிக்கொல்லிகளோ அடித்துத்தான் விவசாயம் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பது முதல் தவறு. இந்த ரசாயன பொருட்களை உபயோகப்படுத்துவது இப்போது நமக்கு இருக்கக்கூடிய பல வியாதிகளுக்கு அடிப்படை காரணமே அதுதான். அதற்கு என்ன சொல்யூஷன்? ஆர்கானிக் ஃபார்மிங். இந்த இயற்கை வேளாண்மை தான் நம்முடைய வாழ்வியலை சிறப்புற செய்யும். நம்ம இப்ப அங்கிரு வேளாண்மை பண்றோம் எல்லாம் சரியா, ஆனா நம்ம மாடுகளுக்கு கொடுக்கற தீவனம் கொடுக்கறோம் இல்லையா, பெல்லட்ஸ் வாங்குறோம் இல்லையா, அதுவே யூரியா கலக்குறாங்க. அப்ப அது எப்படி அங்கிரு வேளாண்மை ஆகும்? யூரியா இட்டாலே அது நிச்சயமாக பாழ்படும். யூரியாவுக்கு நாங்கள்
பசு தீவனத்துக்கு மசால் பில்லுக்கு நாங்க யூரியா போடுறோம். அந்த யூரியா டைரக்டா அந்த தீனி தின்னாலே அந்த பசுமாட்டுடைய பால்ல அந்த கெமிக்கல் போனாலே விஷத்தன்மை வருது. ஆமா, அதனால என்னுடைய கேள்வி என்னென்றால், இந்த பொட்டாசு வந்து 2 வித பொட்டாசுன்னு சொல்லிட்டாங்க. இந்த 2 வித பொட்டாசுல வந்து செவ் பொட்டாசு தான் நாங்க போட்டிருக்கோம். பொட்டாசு வந்து கெமிக்கல் சொன்னாங்க, அமெரிக்கா பல்கலைக்கழகத்துல நம்ம பார்த்து வந்திருந்தாங்க. ஆனா ஒயிட் பொட்டாசுங்கிறது இன்னும் நான் பார்த்ததே இல்லை. இயற்கை வேளாண்மையில செய்த ஒரு பொருள் கெடுவதே இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பழம், ஆரஞ்சு பழம் கொத்தூர்லேருந்து வந்தது, 3 மாதம் ஆச்சு. 3 மாதத்துக்கு பின்னால் அடுத்த தேன் மாதிரி இருந்தது, பழம் கெடாது. இந்த இன்ஆர்கானிக் மெட்டீரியல் போட்டாலே கெட்டுவிடும். இயற்கை விவசாயத்தினோட அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு இப்போ சாப்பாடு சாப்பிட்றோம், எடுத்துக்கிட்டே போய் நடுவு வெட்டுறதுக்கு கை வச்சோம்னா சுடும். அதனால ஒரு வாரத்துலையும் சாப்பிட்றோம். அதனால கொஞ்சமாக ஒரு 5 ஏக்கர் இருந்ததுன்னா 1 ஏக்கருக்கு வந்து நம்ம இயற்கை விவசாயம் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கலாம். அப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பாடு வர்றது எப்படிங்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விளைச்சல் விளைவு ரெண்டையும் பார்க்கணும். விளைச்சலை மாத்திரம் பார்த்துட்டு பிரயோஜனம் இல்லை. அதை சாப்பிட்றது அதோடைய விளைவு என்ன, நம்ம ரசாயன உரம் களை சொல்லி வேணுங்கிறது எல்லாம் போட்டு அடித்து அதுக்கு அநேக விஷமுள்ள உணவை மாத்திரம். அதனால விளைச்சலை மாத்திரம் பார்க்கக்கூடாது, விளைவையும் பார்க்கணும். பின் விளைவு என்ன ஆகுது, அநேக நோய் நொடிகள். அதனால முடிஞ்ச அளவுக்கு நாம இயற்கை விவசாயத்துக்கு வரணும்னா முதல்ல பசுங்கால ஒரு பயிரை விதைக்கணும். தக்கை பூண்டு, சனப்பு இதெல்லாம் விதைச்சிட்டு பலதான பயிர்கள் விதைச்சோம்னா நம் மண்வளம் கூடும். வெற்றி வேளாண்மைகள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். செய்யும் தொழிலுக்கும் மண்ணையும் பெய்யுகின்ற மழைக்காக விண்ணையும் நம்புவதோடு அல்லாமல் கேணி நீர் எடுத்து காணி நிலம்பாச்சி சாணி உரத்தோடு தலைமணி சாம்பல் என 3 பேரூட்டச்சத்துகளோடு அந்த கந்தகம், இரும்பு, சுண்ணாம்பு போன்று 16 நுண்ணூட்டச்சத்துகளுக்கு பாரத போர் புரியும் பார்த்தியவர்களே அப்படித்தான் சொல்லணும் இல்லைங்களா? முதல்ல எல்லாம் அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப கொஞ்ச நாள் அது போச்சு. இரவு பாராது 24 மணி நேரம் உழைத்தொழித்து ஓடாகி போன எலும்பு கூடுகளே அப்படித்தான் சொல்ல. நட்ட பயிருக்கு நட்டம் வந்து விட்டது, விட்டு விடுவோம் இத்தொழில் என்று வேறு தொழிலுக்கு போக தெரியாத விளையாட்டு பிள்ளைகளை 10 மூட்டை போட்ட காட்டுல 5 மூட்டை போட்டு 2 மூட்டை போட்டு இப்போ 1 மூட்டை போடுறதோட அதிகமா வந்து எங்க பக்கம் யார் எந்த காலேஜ்ல இருந்து வந்தாலும் சரி தோட்டம் தவறாம தக்கை பூண்டு, சனப்பு, ஆபாலாம் ஒரு 9 வந்து நம்ம சொல்ற மாதிரி ஒரு 10 பயிர் செஞ்சு எங்க பாணியில முழங்கால் வளர்த்தி வந்ததுக்கு பிறகு அதை ஓட்டிட்டு எருவு பண்ணிட்டு இருக்கிறோம். பொள்ளாச்சி மது ராமகிருஷ்ணன் அவர்கள் வாங்க சார். எல்லோருக்கும் உணவு அளிக்க முடியுமா? இயற்கை வழங்கியது. எங்கு சென்றாலும் விஞ்ஞானிகளாக தங்களை கருதி கொள்பவர்கள் விஞ்ஞானம் தெரியாமல் விவசாயம் செய்வதாக இருக்கின்ற இயற்கை விவசாயிகளை கேட்கின்ற முதல் கேள்வி இதுதான். நான் கேட்கின்றேன், மக்கள் தொகை பெருகிக் கொண்டிருக்கிறது என்று கூறுகிறீர்களே, அதற்கு ஏதேனும் அத்தாட்சி இருக்கிறதா? ரேடியோவிலே ஒரு செய்தி, 1.5 வயது குழந்தைக்கு ரத்தத்திலே புற்றுநோய், அது குணமடைய வேண்டும் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று ஒரு வேண்டுதல். 1.5 வயது குழந்தைக்கு ரத்தத்திலே புற்றுநோய் வருகிறது என்றால் அந்த 1.5 வயதுக்குள் அது என்ன சாப்பிட்டு இருக்கும், சாப்பாட்டிலே என்ன தவறு நேர்ந்து அதற்கு புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கிறது. அது தாயின் வயிற்றில்தான் வந்திருக்க வேண்டும். எத்தனை பரம்பரையை தாக்குகின்றது. ரசாயனம் என்பது சாதாரண இல்லைங்களா? அப்படி ரசாயனத்தை பயன்படுத்திக் கொண்டு பெருகும் மக்கள் என்று திருப்பி உங்கள் கேள்வி கேட்பது நியாயம்தானா என்பதுதான் என்பது முதல் கேள்வி. மேடையிலே பப்பாளி செடி ஒன்று இருக்கிறது. அதிலே பல வகையான காய்கறிகளை அலங்காரத்துக்காக கட்டி தொங்க விட்டிருக்கின்றீர்கள். மதுரையிலே ஒரு நண்பர் சுண்டக்காய் செடியிலே ஒரு கிளையிலே கத்தரிக்காய், ஒரு கிளையிலே தக்காளி, இன்னொரு கிளையிலே வெண்டைக்காய் ஒட்டு போட்டு காய்த்து கொண்டிருக்கிறது. ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இது நிறைந்திருக்கு, செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வைஸ் சான்சலர்கிட்ட கேட்டப்போ, நான் இருக்கும்போது வைஸ் சான்சலர் அவர்கள்
ஹெட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு டீனுக்கு ஃபோன் பண்ணி தயவுசெய்து அங்கே போய் முதலமைச்சர் தோட்டத்தில் இதை நீங்கள் செஞ்சு காமிக்கணும், அவங்க செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இயற்கையோடு இயற்கையை ஒட்டினால் 3 மணி விளைச்சல் பெற முடியும் என்பதையும் காண்பிப்பது உங்கள் விஞ்ஞானம்தான். அதை ஏற்றுக்கொள்கின்ற நீங்கள் ஏன் இயற்கை வேளாண்மையினால் அதிக விளைச்சல் தர முடியும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றீர்கள்? இயற்கை வேளாண்மை என்றாலே உங்களிடம் ஒரு மைண்ட் செட் இருக்கிறது. ஒன்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் விஞ்ஞானத்தை மறுப்பவர்கள் அல்ல, ரசாயனத்தை எதிர்ப்பவர்கள். ரசாயனம் வேண்டாம் என்று கூறுகிறவர்களே தவிர விஞ்ஞானமே வேண்டாம் என்று நாங்கள் கூறுவர்கள் அல்ல. எங்களுக்கும் முன் பரிசோதனை தேவை, எங்களுக்கும் அது இருக்கின்ற அனுசரங்கள் எல்லாம் அவசியம். ரசாயனத்தை இருக்கின்ற காரணத்தினால் எங்களுடைய விஞ்ஞானத்தை இருக்கின்ற முட்டாள்களாக நீங்கள் கருதுவதால் எங்களுக்கு வேதனை இருக்கின்றது. நேரடியாக காண்பிக்கின்றீர்கள். இதை கட்டி தொங்க விட்டுவதற்கு பதிலாக உண்மையிலேயே அந்த செடியிலே 4 கிளையிலே 4 காய்கள் இருக்குமானால் என்ன அழகாக இருந்திருக்கும். இதுதான் நம்ம ஊரையும் செய்ய முடியாது. உற்பத்திங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருளை பல பொருளா பண்ணினீங்கன்னா அதுக்கு பேர் தான் உற்பத்தி. உலகத்தின் ஏதோ ஒரு மூலையிலே ஒரு விவசாயி ஒரு 5 கிராம் பருத்தி கொட்டை விதைச்சதுனால அவருக்கு ஒரு 4 கிலோ பருத்தி விளைஞ்சது, உற்பத்தி ஆச்சுது. அந்த ஒரே ஒரு இடத்துல உற்பத்தி நடந்திருக்குது. அந்த பருத்தியை எடுத்து அவர் ஒரு வியாபாரிகளை விற்கிறாரு. அவர் அதை பருத்தி கொட்டையாகவும் பஞ்சாகவும் பிரித்து விட்டுறாரு. அங்கே நடந்தது உருமாற்றம், உற்பத்தி அல்ல. அந்த உருமாற்றம் நடக்கும் பொழுது 10 கிலோ போட்டாருன்னா அவருக்கு ஒரு 9 கிலோ கிடைக்கலாம், அந்த 9 கிலோ கிடைக்கும். குறையுடைய நிச்சயமாக கூடவே கூடாது. அந்த பஞ்சை இன்னொரு மில்லுக்காரர் வாங்கிட்டு நூலா மாத்துறாரு. அவரு பண்றது கன்வர்ஷன், உருமாற்றம் தான் பண்றாரு, உற்பத்தி பண்ணல. அந்த 9 கிலோ பஞ்சை வாங்கிட்டு வந்தாலும் அவருக்கு 8 கிலோ நூல் தான் கிடைக்கும். அந்த 8 கிலோ நூல இன்னொருத்தர் வாங்கிட்டு போய் துணியா தைக்கிறாரு. அவருக்கு ஒரு 7 கிலோ தான் கிடைக்கும். அந்த 7 கிலோ துணியை வாங்கிட்டு இவர் ட்ரெஸ்ஸா தைக்கிறாரு. இவருக்கு ஒரு 6.5 கிலோ தான் கிடைக்கும். உற்பத்தி நடந்த இடம் விவசாயம் கையில் மட்டும்தான். மற்ற பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உருமாற்றம் தான் நடந்திருக்குது. சத்து அல்லது துணியை மட்டும் நீங்க நினைக்க வேண்டாம். இந்த டேபிள் சேர் எடுத்துக்கோங்க. அது செய்யறவங்க சொல்றாங்க, இந்த வருஷம் நான் 30,000 டேபிள் பண்ணுவேன், உற்பத்தி செய்யணும். இவர் உற்பத்தி செய்யல. எங்கேயோ ஒரு மூலையில ஒரு விவசாயி ஒரு மரத்தை வளர்த்திருக்கிறாரு, உற்பத்தி செஞ்சிருக்கிறாரு. அதை வாங்கிட்டு ஒருத்தர் அறுத்து ரீப்பர் வச்சிருக்கிறாரு. அதை போய் இவர் வாங்கிட்டு டேபிளா பண்றாரு. எல்லாமே உருமாற்றங்கள் தான். மசாரா போக்கோ அவர்களுடைய கேள்வி, உருமாற்றம் பெறுகிறவர்கள் எல்லாம் லாபம் காணும் பொழுது 1ஐ 10ஆக உற்பத்தி செய்யும் வேதனை உனக்கு எப்படி நஷ்டம் வரும்? என்ன நியாயம் இது? அவர் சொல்லுகின்றார், தொழிலே தவறில்லை மகனே, நீ செய்கின்ற விதத்திலே தான் தவறு இருக்கிறது என்று. அங்கேதான் நம் இயற்கை வேளாண்மை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது. ஒரே ஒரு விவசாயி தன்னுடைய 3 ஏக்கர் நிலத்துல அங்கங்க வேளாண்மை பண்றாரு. அதை சுத்தி இருக்கிற மற்ற விவசாயிகள் ரசாயன உரங்கள் பயன்படுத்தும் போது அங்க இருக்கிற அந்த பூச்சிகள் எல்லாம் இவருடைய தோட்டத்தை தாக்கிறதுனாலதான் அங்கங்க வேளாண்மையில அவருக்கு அந்த ஈல்டு குறையுது. ஐயா வள்ளுவன் அன்றே சொன்னான், சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உலகே தலை. ஏர்முனைக்கு நிகரான முனை இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. ஆனால் இன்றைய அத்தகைய ஒன்றுக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமையை பார்த்தால் அனைவரும் கண்ணீர் சிந்த வேண்டும், கதரை அள வேண்டும், ஏன் மாரடைப்பால் இறந்து கூட விட வேண்டும். அந்த அளவுக்கு இன்று வேளாண்மையின் நிலைமை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக இன்றைய விவசாயத்தின் நிலைமை. ஐயா ஒரு விவசாயி எடுத்துக்கங்க, ஒரு குத்தகைக்கு ஒரு ஏக்கர் எடுத்துக்காருன்னு வைங்க, அவர் குத்தகை ஒரு 60,000 கட்டணும். அதுக்கப்புறம் அதுக்கு முட்டுவலி ஒரு 30,000 போடணும். இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா இந்த உரம் போடுங்க அந்த உரம் போடுங்க அப்படின்னு. விவசாயம் கன்ஃபியூஸ் ஆயிடும். இல்லை இந்த இதை போட்டால் ஈல்டு அதிகமாக வரும்னு சொல்றாங்க, அதை போட்டால் ஈல்டு அதிகமாக வரும்னு சொல்றாங்க. ஆனா அந்த இடத்தில் அவருக்கு சரியான ஒரு விளக்க உரை தர இனி நாம் உட்பட வேண்டும் என்பது எனது இரண்டாவது இது. அடுத்தது எல்லா துறையிலும் பார்த்துட்டீங்கன்னா ஒரு சுழற்சி முறை அப்படிங்கிறது இருக்கு.
ஒரு டாக்டர் எடுத்துட்டீங்கன்னா தன்னோட பையனை வந்து டாக்டர் வரணும் அப்படின்னு பார்ப்பாரு. ஒரு இன்ஜினியர் எடுத்துட்டீங்கன்னா தன்னோட பையன் வந்து இன்ஜினியர் வரணும்னு பார்ப்பாரு. ஆனால் ஒரு விவசாயியை எடுத்துக்கொண்டால் தன்னுடைய மகன் ஏன் விவசாயியாக வரக்கூடாது என்று எண்ணுகிறான். ஊடக வேளாண்மை செய்யலாமா, செயற்கை வேளாண்மை செய்யலாமா என்று தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் நான் கேட்பது, நாளை நாம் வேளாண்மை செய்வோமா? செய்ய மாட்டோம், கண்டிப்பா செய்ய மாட்டோம். இங்க இத்தனை வேளாண்மை பட்டதாரிகள் இருக்கீங்க, எத்தனை பேர் மனசாட்சி தொட்டு நான் வேளாண்மை செய்வேன், நான் வந்து காலத்துல இறங்கி வேலை செய்வேன், கை தூக்குங்க. நம்பு, விஞ்ஞானத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்புற, அதே மாதிரி இயற்கை விவசாயத்தை நம்பு. இயற்கை விவசாயம் பண்றது எல்லாத்துக்கும் உத்வேகம் இருக்கு. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரியான பொருள் எங்க போய் வாங்குறதுன்னு தெரியல. நீங்க ஏன் இங்க எங்கேயோ தேடி போறீங்க? நம்ம தோட்டத்துல நம்மளால செய்ய முடியாதா? இப்ப ஐயங்களா சொன்ன மாதிரி சனப்பை, தக்கப்பூண்டு இதே போட்டீங்கன்னாவே இதனாலே எவ்வளவு நியூட்ரியன்ஸ் கிடைக்குது. நம்முடைய நிகழ்ச்சியினுடைய முதலாவதாக தமிழினுடைய கலாச்சாரத்தை பறைசாற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பறை நிகழ்வை உங்களுக்காக இப்பொழுது நிகழ்த்த வருகை தர உள்ளனர். உங்களுடைய உற்சாகமான கரவொலியோடு சக்தி குழுவினரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.